சரி சரி சரி, ஓகே நல்லது. சார், நன்றி சார். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணையவழி நிகழ்வாக திருக்குறளில் நாளும் ஓர் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பயணித்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் தா கமல்ராஜ். இவர் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி வித்தியாலயாவில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். கமல்ராஜ், உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. அம்மா பேரு லலிதா, அப்பா பேரு தர்மராஜ். அப்பா பேர் என்ன? தர்மராஜ். சரி சரி. தர்மராஜ் லலிதா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் கமல்ராஜ். இணையவழியில் இன்னைக்கு இந்த முற்றோதல் செய்ய வந்திருக்க மாணவர் இணையில்லாமல் வருங்காலத்தில் பேரும் புகழும் பெறுவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வந்திருக்கக்கூடியவர் சேனா ஜேவன். எம்ஏ பிஎட் எம்பில் படித்து முடிச்சிருக்கிறாரு. முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். 12 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோவிலூர் என்ற ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இப்போது உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய விருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. கல்லூரியில் பயிலும் போதே மாநில அளவிலான கவிதை போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதில் முதலிடம் பெற்று கவித்திலகம் என்னும் தமிழ்ச்சுடர் என்ற விருதை பெற்றிருக்கிறார். 2023-2024 கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாட அறிவினையும் திறன் மேம்பாட்டையும் அளவிடும் நோக்கில் நடத்திய மாநில அளவிலான தேர்வில் வெற்றி பெற்று கனவு ஆசிரியர், அது ஒரு உயர்ந்த விருது, அந்த விருதையும் பெற்ற ஒரே ஆசிரியர் அந்த அரியலூர் மாவட்டத்திலே இவர் மட்டும்தான் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை உள்ள ஆளுமை நிறைந்த உதவி தலைமை ஆசிரியர் இன்னைக்கு உரைப்பொழிவாற்ற நம்மிடையே வந்துள்ளார். இந்த முதல்ல முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் தா கமல்ராஜ் அவர்களே, வாங்க முற்றோதல் தருக. சார் சொல்லலாம்? சொல்லுங்க. என் பெயர் கமல்ராஜ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மீனாட்சி ராமசாமி வித்யாலயாவில் பயின்று வருகிறேன். நான் உலக திருக்குறள் முற்றோதல் மையத்தில் மாணவனாக பயின்று வருகிறேன். அதிகாரம் 45. பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடைமை கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சூழ்வார்கனாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை தக்கார் செற்றார் செய்ய கிடந்தது இல். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். முதலிலார்க்கு ஊதியை நகலையாம் சார்பிலார்க்கு இல்லை
நல்லார் பகைக்குழலின் பத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நன்றி. எனக்கு திருக்குறள் பேச வாய்ப்பளித்த குறளரசி சங்கீதா கண்ணன் அவர்களுக்கும் பயிற்றுனர் பா. விஷ்ணு அவர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி மாணவ செல்வமே. அருமையான ஒரு குரலில் சிறந்த முறையில் முற்றோதல் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இந்த பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவாற்ற ஜே சேவேல் என்பவரை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாங்க, உரை தருக. ஐயா வணக்கம். வணக்கம். மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடியிருந்து குலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள வேண்டும் அம்மா. தாய் தமிழுக்கு என் இனிய வணக்கம். உள்ளபடியே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற இந்த தொடர் முயற்சியில் நானும் ஒருவனாக பங்கெடுப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய அன்பு தோழமை திருமதி சங்கீதா கண்ணன் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஏழாம் வகுப்பு மாணவர் முற்றோதல் செய்துவிட்டு சென்றார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் பேரன்பும் தெரிவித்துக் கொண்டு என் சிற்றறிவுக்கு எட்டிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விழைகிறேன். அதிகாரத்தின் பெயர் பெரியாரை துணைக்கோடல். திருக்குறளில் இது 45வது அதிகாரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியாரை துணைக்கோடல் என்ற மாத்திரத்திலேயே நாம் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியும். பெரியாரை துணைக்கோடல் நமக்கு எப்போதுமே யார் துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதெல்லாம் விடுத்துவிட்டு எப்படிப்பட்டவர் துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வைக்கப்பட்ட அதிகாரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இலக்கண ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் முழுமையும் செவியறிவுறுத்தல் என்ற ஒரு துறையின்கண் வருகிறது. புறநானூற்றிலே சில பாடல்களுக்கு இது துறையாக வரும். புறப்பொருள் என்பாமாலை செவியறிவுத்துறை என்ற செவியறிவுத்துறை என்ற துறைக்கு இலக்கணமே கூறியிருக்கிறது. செவியறிவுறுத்தல் என்றால் என்னவென்றால் அரசனோ ஆள்பவனோ தலைவனோ அல்லது ஒரு குழுவின் முன்னோனோ நெறி பிறழ்ந்து நடக்கின்ற போது நெறி பிறழ விடாது அவனை நல்வழிப்படுத்துமாறு அவன் செவியில் உணருமாறு அறிவுறுத்துவது அல்லது அறிவுரை கூறுவதுதான் செவி அறிவுறு என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவியறிவுறு துறைதான், அந்த செவியறிவு துறைக்கு முழுமையான எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஒட்டுமொத்த திருக்குறள் நூலுமே மனிதர்களுக்கு இருக்கிறது. இருப்பினும் ஆழ்வோருக்கும் ஆட்சியாளருக்கும் தலைவர்களுக்குமான செவியறிவுருவாக இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது என்றால் அதில் ஐயமில்லை. சரி, பெரியாரை துணை கொள்ள வேண்டும். முதலில் பெரியாரை துணை கொள்ள வேண்டும் என்றால் யார் பெரியார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர் பெரியார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் பெரியார்? வயதில் மூத்தவரா? காலத்தால் மூத்தவர் எல்லாம் பெரியார் அல்ல. சீலத்தால் மூத்தவர் யாரோ அவர்தான் பெரியார். சீலம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள், உங்களுக்கு தெரியும். அப்படியானால் அறிவிலும் கூர்த்த மதிநுட்பத்திலும் தொலைநோக்கு சிந்தனையிலும் சான்றாண்மை பண்பிலும் யார் மூத்தவரோ அவர்தான் பெரியார். முன்பு சொன்னது போல காலத்தால் மூத்தவர் அல்ல பெரியார், சீலத்தால் மூத்தவர் தான் பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரை துணையாக கொள்வதனால்தான் வாழ்க்கையில் மனிதர்களால் வெற்றி பெற முடியும். காவிய காலம் தொட்டே யாரெல்லாம் யாரின் மூலமாகவெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யாரின் துணை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுறுவோமே. ஆனால் தமிழ் இலக்கியத்தின் மணிமுடியாக திகழக்கூடிய கம்பராமாயணத்திலே கம்பன் காட்டுகின்றான், ஈடு இணையற்ற வீரனாகவும் காப்பிய தலைவனாகவும் வருகின்ற ராமன் யாருடைய துணையால் இப்படிப்பட்ட ஒழுக்க சீலனாக இருந்தான் என்றால்
வசிட்டன் என்ற ஒரு ஆசிரியரின் துணையின் காரணமாகத்தான், அந்த ஆசிரியரின் வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் அவன் மிக சிறந்த ஒரு தலைவனாக அங்கே விழுகின்றான். அதே போல மகாபாரதம் காட்டுகின்ற ஈடு இணையற்ற வீரனும் மகாபாரத போரிலே முன்னின்று போரை வெற்றி பெற செய்வனுமாகிய அர்ஜுனன் யாரின் துணை கொண்டு வெற்றி பெற்றான் என்றால், துரோணர் என்ற ஒரு ஆசிரியரின் துணை கொண்டுதான் அவன் பயிற்சி அனைத்தையும் கற்றுக்கொண்டு மாபெரும் வீரனாக உருவானான். அதே போல கிரேக்க நாட்டிலே 2ஆம் பிலிப் என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அந்த அரசன் என்ன செய்தான் என்றால், உப்பரிகள் நின்று கொண்டு பொன்னையும் மணியையும் மாணிக்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அள்ளி அள்ளி தெருக்களிலே வீசினான். மக்கள் எல்லோரும் அள்ளி சென்றார்கள். ஒரு மந்திரி வந்து கேட்டார், அரசே, குழந்தை பிறந்ததில் மகிழ்ச்சியா அல்லது ஆண் குழந்தை பிறந்ததில் மகிழ்ச்சியா, இவ்வாறு பொன்னையும் பொருளையும் அள்ளி தெருவில் வீசி எறிகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு பிலிப் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் ஆண் குழந்தை பிறந்ததில் மகிழ்ச்சி அடையவில்லை. என் ஆசானாகிய அரிஸ்டாட்டில் என்று ஒரு பெரியார் இங்கே இருக்கிறார். அந்த அரிஸ்டாட்டில் என்ற பெரியார் இருக்கின்ற போதே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான். அவரின் துணை கொண்டு அவன் ஆற்றல் சார்ந்த ஒரு மனிதனாக உருவாக முடியும். அந்த மகிழ்ச்சியை தான் அள்ளி எள்ளி பொன்னையும் பொருளையும் வீசுகிறேன் என்றான். அப்படி ஒரு ஆசிரியன் உயிரோடு இருக்கின்ற போதே, ஒரு பெரியோர், ஒரு சான்றோர் உயிரோடு இருக்கின்ற போது ஒரு பிள்ளை பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சியாக அவன் பொன்னையும் பொருளையும் அள்ளி வீசினான் என்றால், பெரியாரை துணை கொள்வதின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் அப்படி சொன்னதோடு மட்டும் நின்று விடவில்லை. எதிர்காலத்தில் அந்த பிள்ளை வளர்கிறான், அவன் மாவீரனாகிறான், உலகையே ஒரு குடையின் கீழ் ஆழ்கிறான். அவன் பெயர் அலெக்சாண்டர். அவன் வாழ்க்கையின் வாக்கு மூலமாக ஒன்றை தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான் என்றால், இந்த உலகில் நான் பிறந்ததற்காக என் தாய்க்கும் தந்தைக்கும் கடன்பட்டிருக்கின்றேன். இந்த உலகை நான் ஆள்வதற்கு நான் யாருக்கு கடன்பட்டிருக்கிறேன் என்றால், என் வழிகாட்டியாக எனக்கு சான்றோராக இருந்து அனைத்தையும் கற்பித்த என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கடன்பட்டிருக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட சான்றாண்மிக்க பெரியோர் தான் அரிஸ்டாட்டில். இப்படிப்பட்ட சான்றோர் சங்க காலத்திலோ அல்லது காப்பிய காலத்திலோ அல்லது முற்காலத்திலோ மட்டுமில்லை, நாம் வாழ்கின்ற காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அம்பேத்கர் என்ற ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை என்றால், பீமாராவ் ராம்ஜி என்பவர் நமக்கு இவ்வளவு பெரிய அரசியல் சட்ட புத்தகத்தை உருவாக்கி தந்திருக்க மாட்டார். அம்பேத்கர் என்று நம்மால் அறியப்பட்டிருக்க மாட்டார். லடிஸ்டா சின்னதுரை என்ற ஒரு பேராசிரியர் இல்லை என்றால், ராமேஸ்வரத்தில் வீடு வீடாக சென்று செய்தித்தாள் போட்ட சிறுவன் செய்தித்தாள்களின் தலைப்பெல்லாம் தலைப்புச் செய்தியாக வந்திருக்க மாட்டான். அப்துல் கலாம் என்று பெயர் பெற்றிருக்க மாட்டான். அணுவிஞ்ஞானியாக ஆயிருக்க மாட்டான். அதை போல ராம்காந்த் அச்ரேக்கர் என்று ஒரு பெரியோர் இல்லை என்றால், லிட்டில் மாஸ்டர், காட் ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்லக்கூடிய அளவிலே உயர்ந்து இன்றும் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் என்ற ஒரு மாமேதை கிரிக்கெட் உலகத்திற்கு கிடைத்திருக்க மாட்டான். இப்படி எல்லா துறையிலும் உலகெங்கிலும் ஒவ்வொரு காலத்திலும் கோலோச்சூர் எல்லோரும் யாரின் துணையோடு வாழ்க்கையை கடந்திருக்கிறார்கள் என்றால், வாழ்க்கையை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், பெரியாரின் துணை கொண்டுதான். தன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் சான்றாண்மை பண்பிலும் உயர்ந்த பெரியாரின் துணை கொண்டுதான் எல்லோரும் சிறப்பானவர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படி சிறப்பானவர்களாக மாற வேண்டும் என்று தற்காலத்தில் வாழ்கின்ற ஒருவன் நினைப்பானே ஆனால், இப்படிப்பட்ட பெரியோரைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெரியோரை தேர்ந்தெடுத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சான்றாகத்தான் நான் இவற்றை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எது இன்பம் தரும் என்றால், திருமூலர் சொல்கிறார், நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியார் உடன்கூடல் பேரின்பமாமே என்கிறார் திருமூலர். மிக சரியான ஒழுக்க நெறிமுறையில் நின்று சான்றாண்மை பண்போடு வாழ்ந்து அறிவோடும் ஆற்றலோடும் யார் இருக்கிறாரோ அந்த பெரியோரோடு இணைந்து வாழ்வது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய இன்பங்கள் அனைத்திலும் உயர்வானது என்கிறார் திருமூலர். ஆக ஒரு மனிதன் இன்பம் பொருந்தியவனாகவும் இனிமையான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் சான்றோரோடும் அதாவது பெரியாரோடு சேர்ந்து வாழ வேண்டும். சான்றாண்மை கொண்டு பொருந்திய பெரியாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இதன் மூலம் கல்லில் எழுத்தாகிறது. மூதுரை என்றொரு இலக்கியம் உண்டு. எல்லோரும் இளம் குழந்தை முதலே படித்த பாடல் தான் அது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை கூறுகிறது. இப்போ நல்லோரோடு சேர வேண்டும், நல்லோரோடு பழக வேண்டும், நல்லோர் குணங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குணங்களோடு ஒத்த மனிதரோடு இணங்கி பழக வேண்டும் என்பதுதான் இப்பாடலின் பொருள். இப்படி நல்லாரோடு நாம் இருக்க வேண்டும்.
நல்லாரோடு இருந்தால்தான், நல்லாரை உறவாக பேணி பாதுகாத்து கொண்டால்தான், நல்லாரை நம்மோடு இணக்கமாக வைத்துக் கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது திண்ணமாகிறது. இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரியார் என்றால் என்ன, சான்றோர்னா என்ன என்று இப்படி இலக்கிய வழக்கில் எல்லாம் சொன்னால் விளங்காது. அவர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இறந்த பின்பு சாம்பலாக வாழ்வதை விட, இறந்த பின்பு சாம்பலாக ஆவதை விட, இருக்கும் போதும் இறந்த பின்பும் பிறருக்கு எக்ஸாம்பிளாக வாழ்வதுதான் பெரியாருக்குரிய பண்பு, சான்றோருக்குரிய பண்பு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போது நாம் தலைப்புக்குள்ளே வருவோம். அதிகாரம் எண் 45, பெரியாரை துணைகோடல். திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற போது திருக்குறள் வினா, என் பள்ளி மாணவன், என் மாணவன் திருக்குறளை பற்றிய வினாவிற்கு ஒரு விடை எழுதியிருந்தான். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறளை பற்றிய முன்னுரை எழுதுகின்ற போது அவன் எழுதியிருந்தான், தாஜ்மஹாலில் இருந்து ஒரு கல்லை எடுத்துவிட்டு இன்னொரு கல்லை மிக சரியாக பொருத்தி விடலாம். ஆனால் திருக்குறளில் இருந்து ஒரு சொல்லை எடுத்துவிட்டு அதற்கு பொருத்தமான மற்றொரு சொல்லை சேர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த சொல்வளமும் பொருள் வளமும் கவி வளமும் மிகுந்த திருக்குறள் என்று எழுதியிருந்தான். அதையே நானும் இங்கே துணைக்கு எடுத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட திருக்குறளிலே பெரியாரை துணை கொள்வதன் மூலமாக சமூகமும் ஆட்சியாளனும் நாடும் மன்னனும் தலைவனும் எப்படிப்பட்ட சிறப்பையெல்லாம் பெறலாம், துணை கொள்ளாமல் விட்டுவிட்டால் எப்படிப்பட்ட பாதிப்பையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் இங்கே காண இருக்கிறோம். முதல் குறளாக, அறனறிந்து மூத்த அறிவுடையார்க்கென்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்ற குறள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே மொத்தம் 10 குறள் இருக்கிறது. அதுல முதல் 5 குறளில் எப்படிப்பட்ட பெரியோரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுத்துக் கொள்வது எப்படி, அதாவது பெரியாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 குறளில் தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட சான்றோரை பெரியோரை தேர்ந்தெடுத்து உறவாக கேண்மையாளராக வைத்துக் கொள்வதால் என்ன நன்மை கிடைக்கும், அப்படிப்பட்ட சான்றோரை பகைத்துக் கொள்வதால் என்ன தீமை ஏற்படும் என்ற செய்திகள் வரிசை கிரமமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல முதல் குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார்க்கென்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறத்தினது வலிமையை அறிந்து நன்மை எது தீயது எது என்பதை உணர்ந்து அதை உரிய நேரத்தில் ஊட்டுகின்ற பெரியவரை, எப்படிப்பட்ட பெரியவர் என்றால் வயதிலும் அறிவிலும் பண்பிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் மூத்த பெரியவரை தனக்கு உரியவராக துணையாளராக கொள்ள வேண்டும் என்பதுதான் குறளின் பொருள். அறனறிந்து மூத்த அறிவுடையார்க்கென்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அப்படிப்பட்ட, அதாவது அறத்தின் வலிமை அறிந்தவர், மூத்த அறிவுடையவர், இப்படிப்பட்ட சான்றோரை மிக சரியாக தேர்ந்தெடுத்து தன்னுடன் துணையாக வைத்துக் கொள்வதுதான் சிறப்பானது என்று இந்த குறளுக்கு பொருளாக சொல்லப்படுகிறது. அதே அடுத்த குறள், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் தன் ஆட்சி காலத்தில் தன் நாட்டிற்கும் தன் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற தீமையை எப்படி ஒழிப்பது, அதை போல எதிர்காலத்தில் தன் நாட்டுக்கு வர இருக்கின்ற ஆபத்துகளை எப்படி முன்னமே அறிந்து உணர்ந்து அவற்றை களைவது என்பவற்றை எல்லாம் அறிந்து அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து முன்னமே வைத்து அரசனுக்கு முன்னதாகவே விளக்கி கூறுகின்ற அறிவுடைய பெரியோரை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் கூறுகிறது. அதைத்தான் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். அப்படிப்பட்ட பெரியோரை தனது உறவாக, நட்பாக, அமைச்சராக தன்னகத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இக்குறள் கூறுகிறது. அதை போல அடுத்த குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். முன்னதாக 2 குறள் சொல்லப்பட்டது, எப்படிப்பட்ட பெரியோரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அறனறிந்த மூத்த அறிவுடையார்க்கென்மை, அறத்தின் வலிமையையும் அறிவில் மூத்தவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, உற்ற நோய் நீக்கி உறாமையை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல். இப்படி எதிர்காலத்தில் வரப்போடுகின்ற தீமை, ஏற்கனவே வந்த தீமை, இரண்டையும் நீக்குகின்ற பெரியார். இப்படிப்பட்ட பெரியோரை தேர்ந்தெடுத்து தன்னகத்துக்கு துணையாகவும் தனக்கு அமைச்சனாகவும் வைத்துக் கொள்வதுதான் ஒரு அரசன், ஒரு தலைவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் தலைமையான செயல். அதான் அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அவன் செய்யக்கூடிய சிறப்பான செயல்கள் அத்தனையிலும் நாட்டை வெற்றி கொள்வது, நாட்டை பாதுகாப்பது, குடிமக்களை ஓம்புவது என்ற எல்லாவற்றிலும் மிக சிறப்பான உயர்ந்த செயல் எதுவென்றால்
மிக சிறப்பான அறிவில் மேம்பட்ட ஒழுக்கத்தில் மேம்பட்ட பெரியோரை தன்னகத்தே பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்வதுதான் சிறப்பான செயல் என்று வள்ளுவம் கூறுகிறது. அடுத்ததாக தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் இல்லாம் தலை. ஒரு அரசன் என்பவனே சான்றோனுக்குரிய அத்தனை குணங்களையும் பெற்றவனாகத்தான் இருக்க வேண்டும். அது அரசனுக்குரிய தகுதிகளிலே வள்ளுவர் தனியாக கூறியிருக்கிறார். அரசனே அத்தனை தகுதிகள் பெற்றிருந்தாலும் அரசனை விட அறிவிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சீலத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய பெரியாரை தான் தன்னோடு இணைத்து உறவாக நட்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். அப்படி வைத்துக் கொள்வதுதான் அந்த அரசனுக்கு இருக்கக்கூடிய படைபலம், பணபலம் மற்றும் எல்லா பலத்தை காட்டிலும் மிக சிறந்த பலம் என்று இந்த குறள் கூறுகிறது. அதை போல சூழ்வார் கண்ணாக ஒழுகலாம் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று முக்காலத்திலும் நடக்க இருக்கின்ற நன்மை தீமைகளை முன்னமே உணர்ந்து அரசனுக்கு யார் கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட கூறும் ஆற்றலுடைய பெரியோர் தான் சான்றாண்மை மிக்கவர். அப்படிப்பட்ட சான்றாண்மை மிக்கவர் தான் அரசனுக்கு இரு கண்ணை போன்றவர். அப்படி கண்ணை போன்ற அறிவு மிகுந்த பெரியாரை அரசன் தனக்குள்ளே தனது அரசவைக்குள்ளே தனக்கு நட்பாகவும் தனக்கு உறவாகவும் பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக சொல்லலாம், இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான போர் ஏற்பட்ட போது நேரு இந்தியா தோற்றுவிடும் போல இருக்கிறது, போதிய படைபலமும் ஆயுத பலமும் இன்றி தோற்றுவிடும் போல இருக்கிறது என்று அச்சத்திலே உறைந்து போயிருந்தார். தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்கும் வாய்ப்பட்டிருந்த சூழலிலே அமெரிக்கா உதவி செய்வதாக சொல்லியிருந்தது. ஆயுதங்களை வாங்கிவிட்டார் நேரு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியா கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு சூரிட்டி கொடுப்பதற்கு ஏதேனும் ஒரு வங்கி முன்வர வேண்டும். அமெரிக்காவிலே எந்த வங்கியும் முன்வரவில்லை. அப்போது பண்டித நேரு அவர்கள் மிகுந்த வேதனையோடு அமர்ந்திருந்தார். நேருவை பார்ப்பதற்கு அன்றைய தமிழகத்தின் முதல்வர் காமராஜ் அங்கே சென்றார். என்ன நேரு அவர்களே, ஏன் இப்படி சோகமாக அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்டார். நேருவுக்கு இவரிடம் சொல்லலாமா வேண்டாமா, ஏன்னா இவர்கள் படிக்காதவர், இவரிடம் போய் சொல்லி என்ன பயன் ஏற்பட போகிறது? நிறைய IAS அதிகாரிகள், வெளியுறவுத்துறை செயலாளர்கள் என எல்லோரிடம் பேசாகிவிட்டது. எந்த முடிவுமே எட்டப்படவில்லை. இவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே சொன்னார், நிலைமை இப்படி இருக்கிறது என்று. மிக 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 துரிதமாக துல்லியமாக ஒரு பதிலை கூறினார் காமராஜ் அவர்கள். அவங்கட ஏதாவது இங்க இருக்கா? நமக்கு சூரிட்டி தர மாட்டேங்கிறான் அமெரிக்காக்காரன். அமெரிக்கால எந்த வங்கியும் நமக்கு சூரிட்டி தரல வரல. அமெரிக்காவோட கடை ஏதாவது இந்தியாவில் இருக்கா? இருந்துன்னா இழுத்து மூடு உடனேனாரு. நேரு சொன்னாரு, இங்க அமெரிக்கன் பேங்க் இருக்கு, அது எப்படி மூணுனா சர்வதேச பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொன்னாரு. ஆகட்டும், நமக்கு பயன்படாத இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாரு. உடனடியா அமெரிக்கன் வங்கியை மூடுவேன்னு நேரு சொன்ன உடனே பயந்துகிட்டு என்ன பண்ணா அமெரிக்காக்காரன், அமெரிக்க வங்கி அங்கே அந்த ஆயுதத்துக்கெல்லாம் சூரிட்டி கொடுத்தது. அப்போதைக்கு தற்காலிகமான தீர்வு ஏற்பட்டது. சோ இப்படிப்பட்ட சரியான நேரத்துல எதிர்காலத்துல நடக்குது என்ன, நிகழ்காலத்தில் நடக்கிறது என்ன, நமக்கு எது பயனுள்ளது என தெரிந்து அதை அரசனுக்கு உணர்த்துகின்ற பெரியாரை தனக்கு உறவாகவும் நட்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த குறள் கூறுகிறது. அதே போல தக்கார் இனத்தானாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். சரியான பெரியாரை அடையாளம் கண்டு தனக்கு அருகே வைத்துக் கொண்டு ஆட்சி செய்வோனை எதிரிகள் தருகின்ற துன்பங்கள் எதுவும் ஒன்றும் செய்யாது. எவ்வளவுதான் தீமைகள் செய்கின்ற எதிரிகள் இருந்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய அறிவாற்றல் கொண்ட பெரியோரை தன்னகத்தே ஒருவன் வைத்திருந்தால், ஒரு அரசன் வைத்திருந்தால், ஒரு ஆட்சியாளன் வைத்திருந்தால், ஒரு தலைவன் வைத்திருந்தால் அவனுக்கு எதிரிகளால் எந்த பங்கமும் ஏற்படாது என்பதைத்தான் இந்த குறள் கூறுகிறது. அதே போல இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். ஒரு தலைவன் தவறு செய்கின்ற போதெல்லாம், தலைவனே நீ செய்வது தவறு, நீ செய்கின்ற இந்த செயலால் நாடும் மக்களும் சமூகமும் நிச்சயமாக துன்பமும் துயரமும் அடையும், அவற்றால் உன் பதவிக்கும் ஆபத்து வரும் என்பதை இடித்து சொல்கின்ற ஒரு பெரியோர் மட்டும் துணையாக அவருக்கு இருப்பாரையானால் அவனை எவராலும் கெடுக்க முடியாது என்று வள்ளுவர் சவால் விடுக்கிறார். அதுதான் இந்த குறளுடைய பொருள். அதே போல இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில் ஆணும் கெடும். தவறு செய்கின்ற காலத்தில் நீ செய்கின்றது தவறு என்று இடித்துரைக்கின்ற ஆட்கள் யாருமே இல்லை என்றால், பெரியோர்கள் யாருமே இல்லை என்றால், அந்த மன்னனை கெடுப்பதற்கு எதிரிகளோ அல்லது சூழ்ச்சியாளர்களோ அல்லது புரட்சியாளர்களோ தேவையில்லை. யாருமே கெடுக்க தேவையில்லை. அவன் செயலாலேயே கெட்டு அழிவான் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த குறளை வைத்திருக்கிறார்கள். அதே போல முதலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. ஒரு வணிகம் செய்பவர்
அந்த வணிகத்தை செய்வதற்கு தேவையான முதலீடுகளை போடவில்லை என்றால் அவருக்கு அந்த வணிகத்திலே லாபமோ அல்லது வணிகத்தை தொடர்ந்து செய்கின்ற நிலையோ ஏற்படாது. அதை போலத்தான் ஒரு அரசன் தான் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டவும் தன்னை தாங்கி பிடிக்கவும் தேவையான பெரியோரை தன்னகத்தே துணையாக கொள்ளவில்லை என்றால் அவனுடைய பதவி தொடர்ந்து நிலைக்காது என்று கூறுகிறார். இந்த குறளிலே எடுத்துக்காட்டு ஓமையன் இருக்கிறது. அதை போல அங்கு போல என்ற ஓம உருவு மறைந்து வந்திருக்கிறது. எதை போல? முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முதல் போட்டு அதன் மூலமா தான் தொழிலை செய்ய முடியும். அந்த தொழிலை செய்யும் போது அதுல லாபம் கிடைக்கலாம், நஷ்டம் கிடைக்கலாம். முதலே இல்லாத போது அந்த வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. அதை போல தான் தவறு செய்கிற போது சுட்டி காட்டுகின்ற தனக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற போது தாங்கி பிடிக்கின்ற பெரியார் இல்லை என்றால் அவரது வாழ்க்கையும் அவரது பதவியும் நீடிக்காது என்பதை இந்த குறள் கூறுகிறது. இந்த குறளிலே போல என்ற ஓம உருவு மறைந்து வருகிற காரணத்தினாலே இந்த குறளிலே எடுத்துக்காட்டு ஓமையணி பயின்று வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறுதியான குறள், பல்லார் பகைகுளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நாம என்ன செய்யணும்னா, நம்ம கூட நல்லவங்களை நட்பா வச்சுக்கணும். நட்பா வச்சுக்கலன்னா பகையாச்சும் செஞ்சுக்காம இருக்கணும். ஒரு அறிவில் சிறந்த சான்றோரை பகைத்துக் கொள்வது பல பேரை பகிர்ந்து கொள்வதற்கு சமம். அதான் பல்லார் பகைகுளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை. ஒரு நல்ல அறிவில் சிறந்த சான்றோரின் ஒரு உறவை, ஒரு நட்பை நாம் துண்டித்துக் கொள்வது, அவரை பகைத்துக் கொள்வது, அவரை போன்ற பல நபர்களை நாம் பகைத்துக் கொள்வதற்கு சமம் என்று வள்ளுவ பெருந்தகை குறளிலே கூறியிருக்கிறார். ஆக இப்படியாக 10 திருக்குறளிலும் பெரியாரை துணை கொள்வதின் சிறப்பும், பெரியாரை துணை கொள்வதால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வலிமையும், பெரியாரை துணை கொள்ளாதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் பற்றி இவ் அதிகாரத்தில் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. பெரியாரை துணை கொண்டால் நாம் சிறியாரிடம் சென்று சேர மாட்டோம் என்பதனால தான் என்னவோ பெரியாரை துணைகோடல் என்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாகவே சிற்றினம் சேராமை என்ற ஒரு அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தமிழாசிரியரே. அருமையான ஒரு உரைப்பொழிவு வழங்கியுள்ளீர்கள். உரைப்பொழிவுன்னு சொல்லுவதை விட மழைப்பொழிவுன்னு கூட சொல்லலாம். நல்ல சரளமாக உரை நிகழ்த்தினீர்கள். அந்த மழை பெஞ்சதுனால எல்லோருடைய மனங்களும் குளிர்ந்திருக்கிறது. மிக அருமையா இருந்துச்சு. அதாவது முன்னுரையில நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. மொத்தத்துல ஜேவேல் தமிழ்னு போட்டிருக்கீங்களே, அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. நான் அதை பார்த்து வியந்தேன். நல்லா பொருத்தமானது. பேரோட தமிழை இணைத்து கொண்டீர்கள். ரொம்ப அருமை. காலம் காலம் சீலம், சீலம் உள்ளவர் தான் பெரியார் அப்படின்னு சொன்னீங்க. அருமை. பெரியார் ஆசிரியரை குறிப்பா சொல்றீங்க. அது ரொம்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவாங்கன்னு நினைக்கிறேன். பிற மாணவர் சொன்னதையே மேற்கோளாக காட்டி சொல்றது ஒரு புதுமையாக இருந்துச்சு. எந்த ஆசிரியரும் இப்படி கூட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கூட ஐயமா இருந்துச்சு. கல் சொல் அப்படிங்கிறத வச்சு மாணவன் சொன்னதை சொன்னீங்க. ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்துச்சு. மொத்தத்தில் உங்களுடைய உரையானது மிக உன்னதமாக இருந்தது. அதனால் உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து நன்றிங்க, மகிழ்ச்சி. அடுத்து பின்னூட்டம் அளிக்க மேனாள் பொதுச் செயலாளர் வராத காரணத்தினால் அறச்செல்வியம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அது கனவாசிரியர் விருது பெற்றிருப்பதாக ஐயா சொன்னாங்க. அந்த கனவாசிரியர் விருது அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. ஒவ்வொரு சுற்றாக ஆன்லைன்ல தான் நடந்துன்னு சொன்னாங்க. மிகவும் கடினம் அதுல தேர்ச்சி பெறுவது. அதுல இன்றைய உரையாசிரியர் அந்த விருது வாங்கியிருக்காருங்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஐயா, நான் செந்துறை ஒன்றியத்தை சேர்ந்தவள். நீங்க எந்த ஒன்றியம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் திருவாரூர் ஒன்றியம். மகிழ்ச்சிங்கய்யா. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவிலூர் முதுகலை தமிழாசிரியர். அரசு மேல்நிலைப்பள்ளி எந்த ஊருங்க? கோவிலூர்மா, கோவிலூர். சரி, மகிழ்ச்சிங்கய்யா. உங்களால் இன்று அரியலூர் மாவட்டம் பெருமை கொள்கிறது.
மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களது மகிழ்ச்சி. முன்னோட்டம் அருமை. நேராக தலைப்புக்கு வராம அந்த ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு நீங்க சொன்னது, அந்த முன்னோட்டம் அருமையாக இருந்தது. அடுத்து தலைப்புக்குள்ள வரும்போது எல்லாத்துக்கும் விளக்கம் நல்லா சொன்னீங்க. நல்ல ஒரு புலமையோட இந்த பெரியோரைனா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கணும், அவங்க என்ன தகுதி இருக்கணும், யாரெல்லாம் யாருக்கு இது வழிகாட்டியாக இருந்தாங்கன்றத மிக அழகாக சொன்னீங்க. அந்த முதல் 5 குறளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜராஜன் மாமன்னன் அவருக்கு குந்தவை நாச்சியார் தான் வழிகாட்டுதலா இருந்தாரு. இந்த 5 குறள் முதல் 5 குறள் அருமை. நான் எடுத்துக்கிறேன். அவங்கள சொல்லலாம். அவங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சுற்றத்தாராமும் இருந்தாங்க. வருமுன் என்ன துன்பம் வரும்னு சொன்னாங்க, வந்த பின் அதை நீக்கிறதுக்கும் ராஜராஜன் சோழனுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து இருக்கிற குறள்களுக்கெல்லாம் நம்ம வந்து புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சங்க இலக்கிய புலவர்கள் துணிந்து அரசர்கள் தவறு செய்யும் போது அவங்க வந்து அதை சரி செஞ்சாங்க, எடுத்து கூறினாங்க. நீங்க செய்யறது தவறுன்னு மன்னவனுக்கு துணிச்சலோட சொன்னாங்க. அது வந்து அந்த இதை சொல்ல, அந்த வகையில அக்பருக்கு அமைந்த பீர்பால், இவருக்கு கிருஷ்ணதேவராயருக்கு அமைந்த தெனாலிராமன், இவங்கெல்லாம் விகடகவியாக இருந்தாலும் அவர்களது விகடகவியில ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்லலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி காமராஜர், நேருவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் நமது முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அதுவும் நம்ம காலத்துல நடந்த ஒரு நல்ல பெரியாரை துணைக்கோடலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நீங்க சொன்னது அமைஞ்சிருந்துச்சு. ஐயா, உங்களது உரை மிக அருமை. நல்ல எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நம்ம மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிமா, மகிழ்ச்சிமா. மிக்க நன்றியம்மா. அருமையானது ஒரு பின்னூட்டத்தை வழங்கினீர்கள். அதாவது ஒண்ணு சொல்லிக்கிட விரும்புகிறேன். இன்னைக்கு உரைப்பொழிவாளர் சீக்கிரமா முடிச்சிட்டாப்புல, நேரம் சீக்கிரமா முடிச்சிட்டாப்புல. அதனால பின்னூட்டம் வழங்குறவங்க அதிக நேரம் எடுத்துக்கலாம். இப்ப உரைப்பொழிவாளர் ரொம்ப நேரம் எடுத்துட்டா பின்னூட்டம் வழங்குறவங்க நேரத்தை குறைச்சிக்கலாம். இந்த ஒரு அமைப்பு முறை இருந்துச்சுனாலே நேர மேலாண்மையை நாம் கடைபிடிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சாத்தூர் கணேசன் ஐயா வாங்க. சாத்தூர் கணேசன் இருக்கீங்களா? இல்லையா? வேற யாராவது பின்னூட்டம் வழங்க இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சங்கீதா கண்ணன். பின்னூட்டம் வழங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவர் கமல்ராஜ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நமது பயிற்றுனர் விஷ்ணு அவர்களிடம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக குரல் கூறியதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் அரியலூர் மாவட்டம். இன்று உரை நிகழ்த்திய ஆசிரியர் ஜெயவேல் அவர்களும் அரியலூர் மாவட்டம். அவர்களுக்கு பின்னூட்டம் வழங்கும் சங்கீத கண்ணன் ஆகிய நானும் அரியலூர் மாவட்டம். இதை கூறிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க புதுவையில இருந்தாலும் மாவட்டத்துல இருக்கிற யாரையும் மறக்க முடியல. அங்க இருந்துதான் இந்த குரல் என்னை வந்து சேர்ந்தது. அங்க இருக்கிற திருவள்ளுவர் ஞான மன்றத்துல இருந்துதான் நாங்க இந்த குரலை பயிற்சி எடுத்துக்கிட்டது. அதனால அங்க இருக்கிற எல்லா ஆளுமைகளையும் நான் எங்கெங்கெல்லாம் வந்து அறிமுகமாகிறேனோ அங்க இருக்கிற எல்லா மேடைகள்லயும் என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற பேராவல் எனக்கு இருக்கு. அந்த வகையில
பள்ளியில படிக்கிற மாணவரா இருந்தாலும் சரி, கல்லூரியில படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தமிழ் சார்ந்த ஆளுமைகளா இருந்தாலும் சரி, எல்லோரையும் இந்த மாதிரியான மேடைகள்ல அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சியும் கொள்கிறேன். இன்னைக்கு இவங்க உரை நிகழ்த்தியது நான் இன்னைக்குதான் நானும் முதல்ல பாக்குறேன். அவருடைய உரை எப்படி இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் வகுப்புல ஒரு முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிற மாணவியா நான் அதை ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் அந்த உதாரணம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து மிகச்சிறந்த சமூகத்துல எந்த இடத்துல ஆசிரியர்கள் தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பா செய்யறாங்களோ அந்த சமூகத்துல எந்த விதமான கலை வேலை எடுக்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. சமூகம் ரொம்ப சிறப்பாக செப்பனிடப்படுற இடம் அது. அதனால ஆசிரியரோட வேலை எவ்வளவு பெரியது அப்படின்றது அந்த ஒரு உதாரணத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக அவருடைய மாணவர் சொன்னதையே உதாரணமா எடுத்துக்கிறேன்னு சொன்னது அந்த கல் சொல் அப்படிங்கிறது. இதை விட வேற எதுவும் வந்துட்டு திருவள்ளுவரை வந்துட்டு நம்மளால வந்துட்டு வள்ளுவத்தை வந்துட்டு வேற எந்த மாதிரியான வார்த்தைகளாலையும் நம்மளால உயர்த்தி கூறிவிட முடியாது. அந்த மாதிரியான அறிவு பொக்கிஷம் அது. அதனாலயே அதை உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கேட்கும் போதே ரொம்ப இதுவா இருந்தது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்ப இவங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பயணம் சார்ந்து நம்ம சில நோக்கத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கூட இந்த மாதிரியான வழிகாட்டல் மிக்க ஆளுமைகளை வந்து நம்ம கூட வச்சிருக்கும் போது நமக்கான அந்த ஒரு தெளிவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என் கையில எப்பொழுது என் கூடவே பயணிக்கிற பெரியாராக நான் வள்ளுவத்தை தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்பப்ப மனது ஒரு தயக்கம் வரும்பொழுதோ இல்ல தெளிவற்ற ஒரு பாதையில பயணிக்கிற பொழுதோ நமக்கு ஏதோ ஒரு ஆறுதலோ இல்ல வழிகாட்டலோ தேவைப்படும் போது அந்த நேரத்துல நம்ம புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்ணில் தெரிகிற முதல் குரல் நமக்கான வழிகாட்டலாகத்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அறிவு பொக்கிஷன் தான் நம்மளுடைய திருக்குறள். இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் இது தேவைப்படுறது அப்படிங்கறத இந்த மன்றம் இதை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் நாங்க நிறைய மாணவர்களையும் இந்த மாதிரியான ஆளுமைகளையும் இந்த மன்றத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். வாய்ப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி அம்மா. அருமையான ஒரு பின்னூட்டம் வழங்கினீங்க. அதுல நீங்க வந்து இன்னும் நிறைய பேரோட பங்கெடுப்பேன் அப்படின்னு சொன்னது மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் இன்னும் நிறைய பேர் இதுல வந்து இணையணும் என்றே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் விரும்புகிறது. அரியலூர் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் சொல்லுவேன், அரியலூர் அருமையான ஊர். அரியலூர் அரியனாலே அருமை தானே, அருமையான ஊர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதிலிருந்து வருகின்ற எல்லோரும் அருமையானவர்களாகவே இருப்பார்கள் என்றும் சொல்ல தோன்றுகிறது. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி அம்மா. அடுத்து நன்றி ஐயா, எங்க அரியலூர் மாவட்டத்தை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. அரசியல்விமா, நீங்க தினந்தோறும் வருவதே ரொம்ப இந்த மன்றத்துக்கு பெருமையா இருக்கிறது. அடுத்து ரேவதி டீச்சர் அல்லது டிஎஸ்என் தோழர் ஏதாவது பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? வேற யாரும் வரலனா நிறைவா பின்னூட்டம் அளிக்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் தோழர். சொல்லுங்க. தோழரனுடைய இந்த உரையானது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஒவ்வொருத்தருடைய மாணவன். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டிஸின் மாணவன் தான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியனுடைய பெரியோருடைய துணை இல்லாமல், அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் சிறந்து விளங்க முடியாது என்பதற்கு அவருடைய எடுத்துக்காட்டுகளை மிகச்சிறப்பா அருமையா சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த நேருக்கு
பிரச்சனைகள்ல இருக்கும்பொழுது, நாட்டுக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது எத்தனையோ அவர் கூட இருந்த படிப்பறிவாளிகள் சொல்லாத விஷயத்த மிக மிக சின்னதா அப்படியே யதார்த்தமாக அந்த கூறி அந்த பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவராக, ஒரு வல்லமை படைத்தவராக தான் காமராஜ் அவர்கள் இருந்தாரு. அதையும் சுட்டி காட்டி இருந்தாரு. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அரசுக்கு நெருக்கடியான நிலையை துணை புரிகிறவர்கள், அதே போல இல்லைன்னு சொல்லலாம். அதே போல பாண்டிய மன்னன் அவையில கூந்தலில் ஒரு சந்தேகம் வருது. இயற்கையாகவே நறுமணம் உண்டா, இல்லை நறுமண பொருட்களை தேய்த்து கொள்வதால் தான் நறுமணம் இருக்கிறதா பெண்களின் கூந்தலுக்கு அப்படின்னு மன்னனுக்கு சந்தேகம் வரும்போது அவர் ஒரு இது போடுறாரு, வெளியிடுறாரு. இதை சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பொற்காசுகள் கொடுக்கப்படுன்னு. அதை அதை படமா எடுக்க சொல்ல சிவபெருமானே தருமிக்கு உதவி, தருமி மூலயமா அந்த பாடலை எழுதி கொடுக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாடலை சொல்லி இது பண்றாங்க. அதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் உண்டு என்ற பாடல் தான். ஆனா அதை நக்கீரன் எதிர்க்கிறார். பொருளில் குற்றம் உள்ளது, சொற்குற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப சிவபெருமானே வர்றாரு. உமாதேவியின் கூந்தலிலும் அப்படித்தானா சொல்ல, யாருடைய கூந்தலாக இருந்தாலும் அது அப்படிதான் சொல்லிட்டு அந்த இடத்துல உண்மைத்தன்மை மனிதனுடைய இதுதான். இந்த செண்பக பாண்டியன் தவறான பொருளுக்கு பரிசளித்து விடக்கூடாதுன்னு, ஏன் நீங்களே பொருளை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்க சொல்ல என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லி விளக்கம் சொல்லி வாங்கி இருக்கலாம், ஆனால் இந்த விளக்கமானது கீழே இருக்கிறவர்கள்லாம் ஒரு பொருளை பெற வேண்டும். அந்த பொருளுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துடைய பொருளை நாங்களும் அறிய வேண்டும், கீழே இருக்கிறவங்களும் வளமோடு இருக்க வேண்டும் தான் நான் சொல்லல அப்படின்னு விளக்கம் அளிச்சே சொல்லுவார். அப்போ தெய்வமே நின்றாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு எதிர்த்து நின்று வழிகாட்டிய அரசவை புலவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சிறப்பான ஆட்சிகளும் அமைப்புகளும் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அரசனுக்கு ஆலோசனை கூறுவ, தவறுகள் நடக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி ஆலோசனை கூறுபவராக அந்த பெரியார்கள் இருந்ததனால்தான் அப்போதைய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி முறைய முடிந்தது. எல்லா மன்னராலையும் சரி. அதையெல்லாம் நம்ம இந்த பெரியாரை துணைக்கூடல்ல நாம பார்க்க வேண்டிய நிலை இருக்கானா இருக்கு. ஏன்னா இன்றோடு நாம் ஒப்பிட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் சிறந்த மக்களுக்கான சிறந்த ஆலோசனைகளை வழங்குகிறார்களா? மக்கள் தேவைகளை அறிந்து வழங்குகிறார்களா? இன்றைய கல்வி அறிவு கல்விக்கூடங்கள்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, மருத்துவம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு, அதுக்குரிய முறையான ஆலோசனையை வழங்கி வளர்ச்சி பாதைக்கு செல்கிறார்களா அப்படின்னு சொல்ல சற்று அதில் தளர்வுகளும் பின்னடைவுகளும் இருக்குது. ஏன்னா எடுத்து சொல்லக்கூட தயங்கக்கூடிய நிலையில, அதை முன்னெடுத்து வலுவான கருத்தை கூடிய வைக்கக்கூடிய நிலையில யாரும் இல்லைன்னு தான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏனென்றால் அன்றைய இதுல இருந்த வழிகாட்டுதலும் செயல்பாடுகளும் நம்ம தமிழகத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் காமராஜர் ஆட்சியில இருந்த பல்வேறு காமராஜர் ஆட்சியில அவர் செய்யப்பட்ட அணைகள், அவர் கட்டிய அணைகள், அதை பற்றி தான் வரலாறுகள் பேசுகிறதை தவிர இன்றைய இதுல விவசாயத்துக்காகவோ மக்களின் வளர்ச்சிக்காகவோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை நாம இங்க சுட்டி காட்ட வேண்டும், கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா நடைமுறையோடு நாம் ஒப்பிட்டு சுட்டி காட்டும் பொழுதுதான் இன்றைய நடைமுறை சிக்கல்களையும் நாம் கட்டமைப்பதாக அதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் அடிப்படையில பெரியாரை துணைக்கோடல் என்ற இதுல முன்னோர்களுடைய வழிகாட்டுதல், பெரியாரின் சுற்றத்தினுடைய பெரியோர்களுடைய வாழ்ந்தவர்களுடைய அனுபவத்தினுடைய வழிகாட்டுதல் தான் வளர்ந்து வருபவர்களை ஒவ்வொன்றாக செதுக்கி மிகச் சிறப்பான சமூக நிலையை, சமூக அமைப்பை உருவாக்கும் என்பது இந்த பெரியாரை துணைக்கோடல் குரல் விளக்குகிறது என்று கூறி இந்த தலைப்பின் கீழ் மிகச் சிறந்த உரையை நிகழ்த்தி அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டுதலை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றிங்க. அருமையான ஒரு பின்னூட்டம் வழங்கினீர்கள். நான் இன்னைக்கு உரையை சொன்னபோது
உரையாற்றிய போது மழைப்பொழிவு போல இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, மழையே வந்துட்டு மாறி மாறி மழையே வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நல்லாசிரியர் நாகராஜன் அவர்களை பின்னூட்டமளிக்க வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இனிய ஐயா, தென்றல் மேடையிலே வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். இனிய சொல்லுங்க தென்றல் சொல்லுங்க. உலாவரும் மேடையிலே இனிய தென்றல் உலாவரும் மேடையிலே இங்கு ஒரு சொல் புயல் வீசியது. என்ன ஆச்சரியம்! ஒரு கமல்ராஜோட உச்சரிப்பு பார்த்தா 7ஆம் வகுப்பு மாணவர் மாதிரியே தெரியல. அவ்வளவு அருமையான உச்சரிப்பு, தெளிவான உச்சரிப்பு, முதற்கண் பாராட்டுகள். அப்புறம் அதே நேரத்துல சகோதரர் உண்மையிலேயே முதுகலை ஆசிரியர் என்பது 2 விதத்திலேயும் பாராட்டும்படியா இருந்தது. ஒன்று, சொற்களை முன்வைத்த அந்த அமைப்பு முறை, அதை போலவே உரையை எடுத்து சென்ற பாங்கு. ரொம்ப நான் நெகிழ்ந்த ஒரு வெளிப்படையா சொல்லணும்னா, எழுப்பி உட்கார வச்சுட்டார். இது போதுமே, வெற்றிகரமான, அதுதான் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்ற தன்மையை பாராட்டுறோம். அதே நேரத்துல நன்றிங்க ஐயா. அதே நேரத்துல ஜெயவேல் ஐயாவை பற்றி ஐயா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னப்பா ஜெயவேல் தமிழ்னு இருக்க, பொருந்தி இருக்க அப்படின்னாங்க. நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், சிவசுப்பிரமணியம் என்பதே கூட நான் முதல்ல என்னுடைய உரைப்பொழிவின் போது சொன்னேன். சரணமென வந்தவர்க்கு ஆதாரமான இரு சரணமும் கூப்பி வேழ சருமமும் ஊக்கி முந்தானையும் நாகாபரணமும் தாழாது எடுத்து சுருட்டி இரு பங்கைய கைகள் கட்டி, 2 கையை வர கட்டிக்கிறானா. அதோடு மட்டும் திரணமா அப்படி 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 ஒரு நிமிஷத்துல உரை சொல்லிடுறாரா. அப்போ சொல்றவர் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறாரு, கேட்கிறவர் இவ்வளவு பண்றாரு. அதே நேரத்துல அந்த சிவபெருமான் முருகனிடத்துல இரு பங்கைய கைகள் கட்டி பரிவர்த்தனை காலமாம் என்ன அப்படி மாறுதான். மான் அங்க போயிடுதா, மழு இங்க வந்துடுதா. மான்மழு பக்கத்திலங்க 3ஆம் கிரணமும் அந்த உடுத்தி இருக்கிறார்கள் அந்த நிலா கடுக்கையும் சரியா கேட்கல. அவர் போட்டிருக்கிற அந்த கடுக்கை, அவர் அணிந்து கொண்டிருக்கிற அந்த கடுக்கன், அது எல்லாமே கீழே விழுதான். அந்த அளவுக்கு வணங்கி, அப்போ உண்மையிலேயே நுணங்கிய கேள்வி ஒரு புறம் இருந்தா கூட அவரிடத்துல வணங்கிய வாயினர் அரிதில்ல, அரியலூர் சொற்பொழிவு கேளுங்க, எளிதுதான். அப்போ சொல்லுகிறவர் மிக அழகாக நேர்த்தியாக சொல்வாரே, ஆனால் அவர் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். அதோடு மட்டுமல்ல, சொற்களை தொகுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் நிரம்பியவராயிருக்கிறார். காரணம், அவர் நிரம்பிய நூல்களை அரங்கின்றி வட்டாடியற்றே என்பதை தகர்த்தாற் போல அற்புதமாய் நிரம்பிய நூல்களை கற்றிருக்கிறார். அதை சகோதரர் சொல்லும் பொழுது மாரியப்பண்ணையா சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இவர்களை எல்லாம் நோக்குகிற பொழுது ஒரு தொடர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது ஆசிரியர் மாணவர் உறவு உண்மையிலேயே நெருக்கம் உடையது, பெருக்கம் உடையது. அதை பார்க்கிற பொழுது புதுவை சகோதரி சொல்றாங்க, நான் என்னதான் புதுவைக்கு வந்தாலும் என்னுடைய எண்ணம் எல்லாம் நான் பதியமிட்ட என் மண்ணிலேயே இருக்கிறது. அது அறச்செல்வி சகோதரி வழிமொழிந்தார் போல அவங்க சொன்னாங்க, உண்மையிலேயே கனவு ஆசிரியர் என்பது சாதாரணம் இல்லை. அப்போ இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கிற பொழுது இந்த மன்றம் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிற மாபெரும் சோதனை, வெற்றி சோதனை, சாதனை. இன்னொன்றை சொல்ல வேண்டாம், ஒரு வேதனை இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய திமிங்கலத்தை போய் 1/2 மணி நேரம் பேசுங்கிற கொடுமையை நாங்க செய்துட்டோம். என்ன சொல்வலாம், என்ன சொல்வலாம். நான் நீங்க பேசுகிற பொழுது உங்களுடைய மாணவரே, என் மாணவனை பார்த்துக்கோ, நான் என்னன்னு தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி உதாரணம் கொடுத்தீங்க. அத
சிவசுப்பிரமணிய ஐயா லேசா இல்ல நல்லாவே அதை எடுத்து முன்மொழிந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய மாணவரே இவ்வளவு திறமைசாலின்னா அப்போ நீங்க திறமைசாலி தான். அது சொல்லுவார், ஏன்பா எப்ப பார்த்தாலும் விசயனையே பாராட்டுகிறீர்களே, விசயனை உருவாக்கிய நான் கண்ணுக்கு படவில்லையா என்று கேட்பார்கள். அது ஆமா, அது ஞானம் பெற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வெற்றி. இன்னொன்றை சொல்ல வேண்டாம், எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன. ஆனால் ஆசிரியர் அப்படி இல்லை. ஆசிரியர் தன்னுடைய ரத்தத்தையே உருவாக்கி அறிவாக தந்து விடுகிறவர். அதனால்தான் ஆசிரியனும் வேரும் சரியாக இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த வேர்களை விழுது தாங்க வேண்டுமே, அப்படி இன்றைக்கு தாங்கி இருக்கிறான் உங்க மாணவன். ஆகையினால அந்த அரிஸ்டாட்டிலுக்கு நாம ஏன் போகணும்? அரியலூருக்கு வாங்க, ஜெயவேல் தொடர்ச்சியை பாருங்க. இன்னொன்றை சொல்ல வேண்டாம். ஆமா, இன்னொன்றை சொல்ல வேண்டாம். ஒரு சொற்கோட்டத்தையும் கற்கோட்டத்தையும் நீங்க சொல்ற மாதிரி தான் சிவபிரகாச சுவாமி சிந்திக்கிறாங்க. சாதாரணமான கற்கோயில்கள் எல்லா இடத்திலையும் எழுப்பலாம். அது ஆன்மாக்களின் லய இடம், ஆலயம். ஆனால் வெறுமனே இருக்கக்கூடிய ஆன்ம இலயத்தில் இருக்கிற சொற்களினாலே மட்டும் ஒன்றை உருவாக்க முடியுமான்னா முடியுதே. இந்த வித்தையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரே வள்ளுவர். ஆகையினால கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது இப்போதைக்கு நினைவுக்கு வருது எனக்கு. இப்போ என்னன்னா, ஒரு நல்ல சொல்லுக்கு இசைதான் ஜரிகை கட்டி வைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க நல்ல பற்களும் வாய்த்திருக்கிறீர்கள், நல்ல சொற்களும் வாய்த்திருக்கிறீர்கள். அது என்ன நல்ல பற்கள்? நல்ல பற்கள் எப்போன்னா அது கெட்டிக்காரத்தனமா காவல் காத்திருக்கணும். என்ன ஆகும்? நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர். ஆகையினால வள்ளுவன் தான் அதை முன்மொழிகின்றான். நல்ல காவலுக்கு உறுதியான நல்ல கோட்டையை, சொற்கோட்டையை கொண்டு வந்தீங்க. அதுதான் சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க. குந்தவி பிராட்டியாரனுடைய மிக அற்புதமான வழிகாட்டுதல்ல ராஜராஜ சோழன் வெற்றி பெற்றான் என்று உங்களுக்கு அவங்க பாருங்க, அந்த அரியலூர் மண்ணுக்கே சிறப்பு பழகுது. சக்கரை பொங்கல் செய்துட்டீங்க, மகிழ்ச்சியா இருக்குது. ஆனால் சகோதரி கொண்டு வந்து வேகமா நெய்யில தாளிச்ச முந்திரிய போடுறாங்க. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு பூராமே ஒரே வாருன்னு வாரின்னு போறீங்க. இன்னொன்றை சொல்ல வேண்டாம், அதைத்தான் சிவசுப்பிரமணிய ஐயா அழகா சொன்னாங்க. நீங்க சாதாரண ஊர் இல்லப்பா, அரிய ஊர். நீங்க மிக அற்புதமான உங்களுடைய சொற்கோவைகளும் சொற்கோர்வைகளும் உங்களுடைய பார்வைகளும் மிக அற்புதமானதாக இருந்தது. இப்படி நேரடியா சொல்லணும். எப்படிப்பட்டவர் பெரியார் என்று நீங்க தொகுத்து சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல ரொம்ப அழகா இருக்குது. அவரு குறள் எண் 6 சொல்றார், தக்கார் என்று ஒன்றை சொல்லுகிறார். தக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் 10 குறள்லையும் சொல்றாரு. இருந்தாலும் கூட அந்த 6வது குறள்ல தக்கார்களாய் இருக்கக்கூடியவங்க. அப்போ தக்கவர்களாய் இருக்கக்கூடிய தக்கார் தகவலர் என்பது எப்படி காணலாம்? அவரவர் எச்சத்தார் காணப்படும். இல்லைன்னா அவன் போய் சொல்லையும் திருக்குறளையும் ஒப்பிட முடியாது அவனால. ஆகையினால உங்க மாணவனை வைத்தே உங்களை நான் முடிவுக்கு வர்றேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் தம் எச்சத்தார் காணப்படும். அதோடு மட்டுமல்ல, தம்மென்னு ஒரு சொல்ல இங்க குறள்ல போடுறார். அப்போ தம்முடைய கேழ்மையாயிருக்கக்கூடிய உரிமைக்கு உடையவர்களாக கிழமைக்குள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களை ரொம்ப அற்புதமா சொல்றார். அதைத்தான் எடுத்துக்காட்டுவோமே அணியில முதலில்லார்க்கு என்று நீங்க சொன்னீங்க. அதோடு மட்டுமல்ல, அப்படி முதல் படைத்தவர்களாக, அருள் படைத்தவர்களாக, இருளை உடைத்தவர்களாக வாழ்கின்ற தகுதி உடையவர்களை சிறப்பாக தம்மின் தமராக் கொண்டு ஒழுகுகின்ற பண்பை சொல்ல வருகிற வள்ளுவன் தமர்னு 2 இடத்துல போடுறார். தத்தா நமர் எங்க ஊருக்கு பக்கத்தில் நடந்தது. தமராக கொள்ள வேண்டும், அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த தம்மின் தன்னுடைய மக்கள் அறிவுடையவருக்கு மண்ணிலத்து எல்லாருக்குமே இனிது இல்லையா? எல்லோருக்குமே இனிது அது.
அப்படி மாநிலத்திற்கே இனியதாகிய சொற்கோவையை வள்ளுவன் எல்லா இடத்துலயும் நிகழ்த்தினாலும் அந்த தம்மென்ற சொல்ல நினைவா இங்க போடுறான். இந்த குறள்லையும் தம்மின் என்று இருக்கிறது, அந்த குறள்லையும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்லுகிறார். ஆமா, எல்லா இடத்திலேயும் சொற்களை அவன் பெய்து போடுவதில்லை இல்லைங்களா? உண்மைதானே? நல்ல பாம்பு, பாம்புக்கு போயும் நல்ல என்ற ஒரு சொல்லை போடுவானே, அப்போ பழமொழி அறிவீனமானதானா? இல்ல, அப்படி இல்ல. பாம்பு என்பது நல்லதுதான். எதுவரை நீங்க போய் தீண்டாத வரை, அல்லது அது வந்து தீண்டாத வரை. ஆகையினால நல்ல என்று சொன்னால் நல்ல அவை ஆசரு நல்ல அடியார் அவருக்கு மிகவே. என்ன அழகா கோளறு பதிகத்துல போடுறார், எத்தனை நல்ல போட்டுட்டார் இல்லையா? நண்பர்களே, பெரியோர்களே, மன்றத்தை என்று வாழ்த்துகின்றார். அதே நேரத்துல நல்லார் தொடர்கை விடல் கூடாது என்பதை ரொம்ப அற்புதமா வலியுறுத்தி இருக்கிறார். நல்லார் தொடர்கை விட்டுவிடக் கூடாது என்பதை ரொம்ப அழகா நேர்த்தியாக சொல்லுகிறார். அதே நேரத்துல மதலை தாங்குதல் போல, அப்போ மதலை தாங்குவது போல மாணவனும் வந்து தாங்கி இருக்கிறான். ஆகினால்தான் பொருத்தமா இவர் வள்ளுவர் நியமிச்சிருக்கிறார். இன்னைக்கு அப்பா நீ சொல்லு அதிகாரத்தை, இவருக்கு அதிகாரம் தந்து விட்டார். ஆகையினால இன்றைக்கு வாழ்த்துக்களோடு திருக்குறளையே வாழ்த்தாக தந்து விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. நன்றிங்க. அருமையான ஒரு பின்னூட்டம். அதாவது இந்த உரைப்பொழிவாளர் வந்து அதிகார வைப்பு முறையையும் சொன்னாப்புல. பெரியாரை துணைக்கோடலுக்கு அடுத்து சிற்றினஞ்சேராமின்னு. அது திருவள்ளுவர் வந்து முதல் குறள்ல முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் வைப்பு முறை வந்து ரொம்ப சிறப்பா வைத்திருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. அதே மாதிரி இங்க நம்ம பின்னூட்டம் அளிக்கிறதுக்கு ஒரு வைப்பு முறை வச்சிருக்காப்புல பேராசிரியர் கருமுருகன், நெறியாளர், அதாவது ஒருங்கிணைப்பாளர் வந்து வச்சிருக்காப்புல. நிறைவா நல்லாசிரியர் நாகராஜன், அது நிறைவா இருக்கும். எல்லோருக்கும் அந்த பின்னூட்டமானது மன நிறைவை தரும், அந்த பொருள் நிறைவை தரும், எல்லாவற்றையும் நிறைவாக அமைந்திருக்கும் என்பதற்காக அந்த மாதிரி வைத்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அடுத்து ஐயா ஜெயவேல் ஐயா எண் வாங்கிட்டுங்களா? ஐயா ஜெயவேல் ஐயா எண்ணு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எண்ணு தெரியல, அவற்றை கேட்டு சொல்லுவோம். சொல்லுங்க, குறிச்சுக்கிடுவாங்க. 95 85 சரிங்க ஐயா. 777 777 சரிங்க ஐயா. 105ங்கய்யா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்க. 95 85 777 105. சரிங்க ஐயா, தொடருவோம் ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சி. அடுத்து வழக்கமா பொதுச்செயலாளர் நிறைவுரையாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உரைப்பொழிவாளர் வந்து ஏதாவது நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஐயா. ஜெயவேல் தமிழாசிரியர் வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் இதுவரைக்கும் ஆன்லைன்ல உரையாற்றினது இல்லைங்கய்யா, ஆஃப்லைன்ல தான் ஆற்றிருக்கிறேன். உண்மையிலே இது ஆன்லைன்ல என்னோட கண்ணி உரையுது. உள்ளபடியே நல்லாசிரியர் ஐயா, நீங்க மற்றவர்கள் எல்லோரோட பாராட்டுதலும் இன்னும் மேலும் நான் கத்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை எனக்கு நிறைய தருது. இன்னும் நான் திருக்குறளை நிறைய படிக்கணும்ன்ற தேடுதலையும் எனக்கு உருவாகிருக்கு. முறையா எனக்கு வாய்ப்பு அளிச்சு என்னை வந்து அங்கீகரிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி, நன்றி நன்றி. முதல் நிகழ்வே இவ்வளவு முத்தாய்ப்பா இருந்ததுன்னா இன்னும் அடுத்தடுத்து நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், உன்னதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நிறைவுரை தருவதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங் போயிருக்காரு, உள்ள வரல. அப்படியா? ஆமா ஆமா. நாளைய நிகழ்வும் அப்படின்னா இப்ப கேட்டுட்டு போட்டு விடுவோம் நாளைக்கு. சரி சரி சரி, நல்லது நல்லது.
அடுத்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணையவழியில் மூலமாக அதிகாரத்தை, திருக்குறள் 4 ஓர் அதிகாரத்தை பார்த்ததுல நிறைவுரைக்கு வந்திருக்கோம். நான் ஒரு சில வார்த்தைகள். சூழ்வார் கண்ணாக உலகலாம் மன்னவன் அப்படின்னு சொல்லியிருக்கல. அறிஞர்களே ஆட்சிக்கு கண்கள். அறிஞர்னா யாரு? புலவர் தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் புலவர்களை துணையாகத்தான் கொண்டிருக்கிறாங்க. புலம்னா அறிவு, புலவர்னா அறிஞர். அறிஞர்களை துணை கொண்டால் மன்னவன் சிறப்பாக கடமையை ஆற்ற முடியும் அப்படிங்கிறத அதுக்கு உள்ளர்த்தம். அடுத்து இடிக்கும் துணையாரை அப்படிங்கிற பாடல்ல அந்த மன்னன் ஏதாவது தன்னிச்சையாக தவறு செய்து விட்டால் அந்த நேரம் அதை நீ சுட்டிக்காட்டி கண்டிக்க வேண்டும். அதுதான் அந்த அறிஞருக்கு, அந்த பெரியாருக்கு உள்ள சிறந்த பண்பு. இதே நட்புலையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நகுதற் பொருட்டன்று நட்பு நட்டல், மிதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஆமா, சிரிச்சியை பழகிட்டு இருக்கிறத விட நண்பன் ஒருத்தன் ஏதாவது தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதுதான் சிறந்த நட்புக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கடைசி குறள். முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதையால் சார்பிலாருக்கு இல்லை நிலம். இந்த திருக்குறள்ல எவ்வளவு அருமையா பொருத்தமான ஒரு உவமையெல்லாம் சொல்லி இருக்கிறாருன்னு என்ன வியந்து பார்க்க தோன்றுகிறது. அதாவது பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும். மன்னன் பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும். அதுக்கு ஊமை சொல்றாரு பாருங்க. மன்னன் குழந்தை மாதிரித்தான், அறிஞர் தாய் மாதிரி. அருமையான ஒரு உரை. இந்த மாதிரி ஊமையெல்லாம் திருவள்ளுவரை தவிர வேற யாரால சொல்ல முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்து நாளை இரவு 8 மணிக்கு இதே போல் திருக்குறள் 4 ஓர் அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் இன்னும் பல பேரை அழைத்து கொண்டு இணைவோம் என்று சொல்லி இணைய வேண்டுமாய் வேண்டுகோள் விடுத்து உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் அன்பும் சொல்லி வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம். நன்றி. ஐயா, நன்றி. வணக்கம்.